ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ருசியான, பார்த்தாலே நாக்கில் தண்ணி ஊறக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம இலும்பன் புளி அச்சார். நம்ம ஊர் சைடில் காணுന്ന இந்த குட்டி இலும்பன் புளியை வச்சு நல்ல சுறுசுறுக்குன்னு ஒரு அச்சார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல புளிப்பும் மிளகாத்தூளோட காரமும் சேர்ந்து அந்த வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் தயிர் சாதத்துக்கும் இந்த ஊறுகாய் இருந்தால் வேறு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் இலும்பன் புளி. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதா, இதனோட பேர் என்ன எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. இது நம்ம மரத்தில் தான் நான் அப்படியே பொறிச்செடுத்திருக்கு. நம்ம வீட்டில் இந்த புளி இல்லை, என்னோடய அக்கா வீட்டில் தான் எனக்கு இந்த புளி கிடச்சிருக்கு. இதை வச்சு நிறைய ரெசிபீஸும் நமக்கு செய்யலாம். மீன் குழம்பு செய்யும்போது புளிக்கு பதிலாக இந்த புளி நமக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி இதை வச்சு பொரியல் செய்யலாம், ஜூஸு செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம். இந்த மாதிரி வெரைட்டியான நிறைய ரெசிபீஸு இது செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த புளியை நல்லா கழுகியதுக்கப்புறமா 4ஆக கட் பண்ணி ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தது தான் இது அப்படி செய்யணும்னு தேவையில்லை. ஆனால் தண்ணி இருந்தால் நம்ம ஊறுகாய் செய்யும்போது அது கெட்டு போயிடும். அதனால் நான் ஒரு நாள் வெயிலில் அப்படியே காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஊறுகாய் செய்ய போகிறேன். ஒரு கடாயிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்லா சூடாயதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு அப்படியே சேர்த்திருந்தா சின்னதாக நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி நறுக்கி எடுத்த பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இது நம்ம ஊறுகாய்க்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். ஊறுகாய்க்கு மலையாளத்தில் அச்சார் என்று தான் சொல்லுவாங்க. இப்போ தேவையான உப்பும் நான் சேர்த்தியிருக்கு. உப்பு போட்டு தான் நம்ம புளி காய வச்சு எடுத்தது, அதனால் பார்த்து நம்ம உப்பு சேர்த்தி. இப்போ இதெல்லாமே நல்லா வணங்கி ப்ரௌன் கலராகி வந்துடுச்சு. இனி இதிலேக்கு 5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்க்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்திருக்கு. நீங்கள் காரத்தை பார்த்து சேர்த்திக்கோங்க. பின்னாடி 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். ஆனால் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. இது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சது. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா வணக்கி எடுக்கலாம். பின்னாடி நம்ம எடுத்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு வினேகர் ஊற்றலாம். நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் வினேகரை இதிலேக்கு சேர்க்கிறது. நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சு போகாமல் பார்த்துடணும். அதுக்கப்புறமா நம்ம காய வச்சு எடுத்துருந்தா புளி இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது வெந்து போகக்கூடாது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. புளி வெந்து போகக்கூடாது. கொஞ்ச நாள் நம்ம ஊறுகாய் அப்படியே இருக்கும்போது இந்த புளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும். அதனால் இது வெந்து போகிறதுக்கு விடக்கூடாது. இனி இதிலேக்கு நமக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை இதிலேக்கு சேர்க்கலாம். சர்க்கரை சேர்க்கிறதும் நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம புளி எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிறதுக்காகவும் தான் நம்ம இதிலேக்கு சர்க்கரை சேர்க்கிறது. அது சேர்த்திடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 டீஸ்பூன் சர்க்கரை தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். இது கரெக்டாக அளவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நம்ம சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் இரும்பன் புளி அச்சாறு ரெடி ஆகிருக்கு. சூடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஊறுகாய் தான் இது. நல்லா ஆறியதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நாள் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நமக்கு இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியில் இருந்தால் கூட இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.